நமக்கு இந்த உலகத்திலே மிகுந்த நம்பிக்கை என்ன, நமக்கு சில காரியங்கள்லாம் அழிந்து போகிறது, எல்லாம் நடக்கிறது. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நம்முடைய ஆண்டவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார், அவரை நம்ம சந்திக்க போறோம். அதுதான் ரொம்ப சந்தோஷமானது. அவருக்கு ஆதியும் அந்தமும் கிடையாது என்பதால் ஒரு ஆண்டவரை ஆராதித்து பாடுகிற ஒரு ஆராதனை கீதமாக இது இருக்கிறது. பரிசுத்தரே
Bruce, big man. அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு, அவர் சர்ச் மெம்பர். Yes, he is a lay minister at New Hope Baptist Church. அவர் பேப்டிஸ்ட் சர்ச்சில் அவர் பிரசங்கியாளரும் இருக்கிறார். Where I am pastor. நான் அந்த சபைக்கு போதகராக இருக்கிறேன். He works on our AV team, audio video team. Audio video team அவர் வேலை செய்கிறார். Yes, and so he was able to get off work and come with me here to India, and we appreciate your hospitality. அவருடைய வேலைகளெல்லாம் விட்டு இப்போ என்னோட கூட இந்தியாவுக்கு வந்து இந்தியா வந்திருக்கிறார். Like Bruce, you and I are ministers together in Christ. அங்கே நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். As we were singing together, as we were reading scripture together, praying together, நம்ம இப்பொழுது ஒன்றாக சேர்ந்து பாடல்களை பாடும்போது, வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது this verse came to my mind. இந்த வசனம் என்னுடைய மனதில் வந்தது. Ephesians chapter 1 verse number 15 and 16. Ephesians chapter 1 verses 15 and 16. 15 and 16. 15-16. Wherefore I also, after I heard of your faith in the Lord Jesus and the love for all saints, I ceased not to give thanks for you, making mention of you in my prayers. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் நினைக்கிறேன். On a daily basis I pray for you. தினந்தோறும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். On a weekly basis our church comes together and prays for you. வாரத்துக்கு ஒருமுறை சபையாக நாங்கள் கூடி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். It's our honor to be in ministry of Jesus Christ with you. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே உங்களோடு நாங்கள் இணைந்து ஊழியம் செய்வது எங்களுக்கு ஒரு பெரிய மகிமையாக காண்கிறோம். We thank the Lord for your faithfulness and love for Christ. அங்கே கிறிஸ்துவுக்குள் நாங்கள் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக, உதவி செய்யும்படியாக கற்றுக் கொடுத்திருக்க உண்மைக்காக நான் செலுத்துகிறோம். Isn't it amazing how that we can in different cultures serve the same God together? நாங்கள் வித்தியாசமான ஆட்கள், ஆனால் ஒரே தேவனை நாம் சேவிக்கிறோம். When I read through the scripture and I see how Christ formed a people for himself, அங்கே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நாம் அந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது நாம் எல்லாரும் ஒன்றாக்கப்படுகிறோம். I see that I am not from that original branch. அந்த branch, the original root tree. இந்த சொல்லப்பட்டிருக்கிற மரத்தின் கிளை நாங்கள் அல்ல. And you are not from that original tree. அந்த மரத்தின் நீங்களும் கிளைகள் அல்ல. But God has grafted you and I in together. ஆனால் எங்கே இருந்தவர்களை கிளைகளாக ஆண்டவர் நம்மை சேர்த்திருக்கிறார். Into one family in Christ. கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக தேவன் இணைத்திருக்கிறார். What a beautiful plan God has for his entire world. கர்த்தர் இந்த உலகம் முழுவதற்கும் வைத்திருக்கிற ஒரே ஒரு திட்டம் பாருங்கள் எவ்வளவு அருமையானது. But this brings me to the point of today's message. இந்த காரியங்கள் தான் இன்றைய செய்திக்கு ஆதாரமாக அமைந்திருக்கிறது. Galatians chapter 2 and verse number 19 through 20. நாம் வாசிக்க கேட்ட கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21. Yes. For I through the law am dead to the law, that I may live unto God. I am crucified with Christ, nevertheless I live. Yet not I, but Christ liveth in me. And the life which I now live in the flesh, I live by the faith of the Son of God who loved me and gave himself for me. தேவனுக்கு பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே.
கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். The Apostle Paul speaks of being dead with Christ. அப்போஸ்தலன் பவுல் கிறிஸ்துவுக்குள் நாம் மரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். Being crucified with him. இயேசுவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்று அவர் சொல்கிறார். This is a beautiful yet tragic aspect of the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் அருமையான ஒரு சம்பவமாகும். Who celebrates being crucified? சிலுவையில் அறையப்பட்டதை போய் யாராவது கொண்டாடுவார்களா? You can look around this building and see crosses everywhere. என்று பார்க்கும்போது எங்கபாரு சிலுவை இருக்கிறது. In all of Christendom, you see crosses as decoration. எங்க போனாலும் கிறிஸ்தவர்கள் சிலுவை வைத்து அலங்கரிக்கிறார்கள். You see crosses as jewelry. ஆகவே சிலுவையை ஆபரணமாக கூட அணிந்து கொள்கிறார்கள். You even see crosses worn by people who do not profess Jesus. அங்கே இயேசுதான் மெய்யான தேவன் நம்பாதவர்கள் கூட சில நேரத்தில் சிலுவையை மாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். This is a very odd symbol to wear and to place as important. அங்கே அநேக காரியங்களிலே அநேக சந்த இடங்களிலே இந்த சிலுவை பற்றி நாம் காண்கிறோம். It's a symbol of death. ஆனால் இந்த சிலுவையானது மரணத்துக்கு ஒரு அடையாளமாகும். Yet for the Christian, we understand it's a symbol of life. அங்கே கிறிஸ்தவனுக்கு இந்த சிலுவை என்பது சிலுவையின் வாழ்க்கை. We see this symbol of death in Luke chapter 23. லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? Luke 23:24 through 27. லூக்கா 23 24 முதல் 27 வரை. And Pilate gave sentence that it should be done as they required, and he released them for sedition and murder, and cast him into prison, whom they had desired, and delivered Jesus to their will. And they led him away, and they laid hold on Simon a Cyrenian, coming out of the country, and on him they laid the cross, that he might bear it after Jesus. And there followed him a great company of people and of women, which all bewailed and lamented him. லூக்கா 23 வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்து கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடி விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்தார். Verse 33 and 34. 33-34 வசனத்தை வாசிக்கலாம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். Yes. Verse 36. போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். Verse 44 through 47. 44 முதல் 47. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. இயேசு
பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். Here we see Jesus Christ dying a cruel death on the cross. அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொடூர மரணத்தை அனுபவிக்கிறார். Dying this cruel death for you and I. உனக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து ஒரு கொடூரமான மரணத்தை ஏற்றுக்கொண்டார். A substitutionary death so that we might live forever. நாம் எப்பொழுதும் சாகாமல் நித்தியமாக வாழும்படியாக நமக்கு பதிலாக இயேசு மரித்தார். But make no mistake about it, this death was cruel. இந்த மரணமானது தவறான மரணம் அல்ல. The Romans had designed this cross to be as cruel as it could possibly be. இந்த மரணத்தை ரோமர்கள் மிகவும் மோசமானவர்களுக்குத்தான் அந்த மரணத்தை கொடுப்பார்கள். His disciples, his friends, and his family stood and watched as they crucified their Lord. இப்படியாக சிறிது அறியப்படுவதை சுற்றிருக்க அவர் உறவினர்கள், உடன்பிறந்தவர்கள், நண்பர்கள் எல்லாரும் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவர் இப்படியாக மரணத்தை செய்கிறார். But before this crucifixion, Jesus had things to say about this cross. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை குறித்து சொல்லுகிற காரியத்தை நீங்கள் கவனியுங்கள். Mark chapter number 8. மார்க்கு 8ஆம் அதிகாரம் verse number 34 through verse number 38. 34 முதல் 38 வரை. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பார். Often we think of the cross as being something that is done and over. அங்கே நாம் அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து ஏதோ எதேச்சையாக நடந்து விட்டது என்று நினைக்கிறோம். And part of that is true. அது அப்படியாக நடக்கவில்லை. Jesus finished the work of salvation on the cross. இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்பை சிலுவையிலே செய்து முடித்தார். But the work of sanctification and walking with Christ, நாம் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக கிறிஸ்துவுக்குள்ளே நடக்கும்படியாக கர்த்தர் அப்படியாக செய்தார். is accomplished through a cross of our own. நம்முடைய சிலுவையை இயேசு ஏற்றுக்கொண்டார். Here Jesus tells his disciples, if you want to find your life, you must lose it. நீ இயேசு என்ன சொன்னார்? நீ உன் ஜீவனை ரட்சிக்க விரும்பினால் நீ அதை இழந்து விட வேண்டும் என்று சொல்கிறார். Too many churches and too many religions, அநேக சபைகளிலே அநேக மதங்களிலே say that Jesus came so that you can be happy and you can be rich. நீங்கள் பணக்காரனா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இப்படி காரியங்களை சொல்கிறார்கள். But Jesus came so that we might know him and have a relationship with him. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் என்னோடு கூட ஐக்கியப்பட வேண்டும், உறவாட வேண்டும். So that we can experience this new kingdom with him. அவரோடு கூட ஒரு புதிய ராஜ்யத்தை நாம் ஸ்தாபிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். But the only way to experience one kingdom is to leave the other. நாம் ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு ராஜ்யத்தை ஆளுகையை விட்டு நாம் இயேசுவின் புதிய ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும். There was no way for me to come and experience time with you in India and stay in America. அங்கே அமெரிக்காவை விட்டு உங்க மத்தியிலே வந்து ஐக்கிய கொள்ளும்படியாக காரியத்துக்கு ஒரே நோக்கம் இதுதான். I had to forsake one to go to another. ஒன்றை அதை நான் விட்டு தான் இங்க வர வேண்டும். Jesus says the same way that I took on the cross and died. இயேசு என்ன சொன்னார்? சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி மரிக்க வேண்டும் என்று சொன்னார். You also have to die to your desires. உங்கள் விருப்பங்கள், உங்கள் ஆசைகளுக்கு நீங்கள் மரிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். So that you can live for me. எனக்காக நீ வாழ வேண்டும் என்றால் உங்கள் விருப்பங்களுக்காக நீங்கள் மரிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். We also see this concept in Luke
chapter 14. லூக்கா சுவிசேஷத்தில் இதே விதமான காரியத்தை தான் நாம் வாசிக்கிறோம். Luke chapter 14. 14ஆம் அதிகாரம் 26 through 33. 26 முதல் 33 வரை. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். Yes. So here we see Jesus saying, unless you take up your cross, இயேசு என்ன சொன்னார்? நீ உன்னுடைய சிலுவையை சுமக்க வேண்டும். you cannot be my disciple. நீ என்னுடைய சிலுவை சுமக்காவிட்டால் நீ என்னுடைய சீஷனாக இருக்க முடியாது என்று இயேசு சொன்னார். This cross looks different for everyone. இந்த சிலுவையானது நம்ம எல்லாருக்கும் வித்தியாசமானது. The difficulty that we choose to take on this life நாம் சில நேரத்தில் நம்முடைய சொந்த காரியத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். is what the Apostle Paul calls the fellowship of his suffering. அங்கே பவுல் இதை பற்றி என்ன சொல்கிறார்? இந்த துன்பங்களோடு கூட நாம் பாட அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறார். Your pastor and his wife just celebrated an anniversary. நேற்று எங்களுக்கு கல்யாண நாள் கொண்டாடினோம். கொண்டாடினேன் சும்மா சோறு சாப்பிட்டாங்க. My wife and I are about to celebrate an anniversary. நானும் என் மனைவியும் கூட அமெரிக்காவில் நாங்கள் திருமண நாளை குறித்து கொண்டாடினோம். When we came together in our relationship, நாங்கள் அப்படி செய்யும் பொழுது நாம் இன்னும் ஒற்றுமையாகிறோம், நெருங்கி ஜீவிக்கிறோம். there were certain things that I had to sacrifice. சில காரியங்களை நாம் தியாகம் செய்ய வேண்டியது அவசியம் இருக்கிறது. All of a sudden, I couldn't live like I was a single man. நான் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. The Apostle Paul says, the person who is married பவுல் என்ன சொல்கிறார்? ஒருவன் திருமணம் செய்து விட்டால் cares for the things of his family. அவன் குடும்பத்தை குறித்து கவலைப்படுகிறான் என்று சொல்கிறார். The same is true with our relationship with the Lord. அதே விதமாகத்தான் நாம் கர்த்தரோடு கூட இணைக்கப்படும் போது கர்த்தருக்கான காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டும். When I enter into that relationship with the Lord, நாம் இயேசுவோடு கூட அங்கே ஐக்கியம் கொள்ளும் போது I no longer just care about the things that I desire. என்னுடைய விருப்பங்களை நிறைவேற்ற நான் நினைக்கவே கூடாது. I put off my desires for God's desire. என்னுடைய விருப்பங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு இயேசுவின் விருப்பங்களுக்கு நாம் செயல்பட வேண்டும். This is the cross I choose to bear. இந்த சிலுவைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். If God's cross carries me to India, அந்த சிலுவை தான் அங்கே அமெரிக்காவுக்கு இதை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது. to Peru or to the Philippines, பெரு என்ற நாட்டுக்கும் பிலிப்பியன் என்ற நாட்டுக்கும் கூட நான் அப்படியே சென்று இதை பகிர்ந்து கொண்டிருக்கேன். then we follow Him. அதை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசுவை பின்பற்றி இதை நான் செய்து கொண்டு வருகிறேன். If my friends don't like it, I still follow Him. என்னுடைய நண்பர்களை நேசிக்கவில்லை என்றாலும் நான் இயேசுவை நேசிக்கிறேன். If my culture does not agree, I still follow Him. அங்கே என்னுடைய கலாச்சாரங்கள் என்னை வெறுத்தாலும் நான் இயேசுவை நேசிக்கிறேன். More and more in the United States, our culture is becoming more and more hostile to Christianity. அங்கே அநேக கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். All over the world, we see people becoming more and more hostile to Christianity. அதே போல உலகம் முழுவதும் பார்க்கும்போது ஏராளமான மக்கள் கிறிஸ்தவர்களாக மாற விரும்புகிறார்கள். This is not a problem for the Christian. அது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை அல்ல. Because our love for Christ is a cross we gladly bear. அங்கே நாம் அவர்கள் கிறிஸ்துவுக்காக சிலுவை சுமக்க வேண்டும், அது முக்கியம். If you don't like my wife, என்னுடைய மனைவியை நீங்கள் நேசிக்கவில்லை என்றால் it's okay. அது பரவாயில்ல. I love her more than you don't like her. நீங்க அவங்களை நேசிக்கவில்லை என்றால் நான் அவளை அதிகமாக நேசிக்கிறேன். This is a cross I'm glad to bear. அப்படிப்பட்ட சிலுவையை தான் நான் சுமக்கிறேன். I am glad to bear today the cross of Christ.
இயேசுவின் சிலுவையை நான் சுமக்க விரும்புகிறேன். The Apostle Paul was shipwrecked and beaten and stoned. They fought to death. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக முறை பல பாடுகளை பட்டார், கப்பல் சேதம் நடந்தது, அவர் அடிக்கப்பட்டார், எல்லாத்தையும் அனுபவித்தார். The Apostle Paul claimed that he was happy to serve that cross. அந்த சிலுவையை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சுமப்பதற்கு அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். When the Apostle Paul was stoned in Iconium, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கல்லெறியப்பட்ட போது they left him under that pile of stones. அங்கே கல்லெறிந்து அவரை அப்படியே குற்றுயிராக போட்டு போனார். He crawled out from under that pile of stones. அந்த நிலத்திலிருந்து அவர் கதறினார். He didn't cry. He didn't weep. அவர் அழல. He didn't complain. அந்த குற்றம் சொல்லவில்லை, குறை கூறவில்லை. He went to the next town and preached the gospel. ஆனால் இன்னொரு பட்டணத்துக்கு சென்று அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். Then he came back to that town மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். to preach the gospel. இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்தார். He was glad to bear that cross. அந்த சிலுவையை சுமப்பதற்கு அவர் அங்கே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். I don't know what cross God has asked you to bear today. இன்றைக்கு இயேசு நீங்கள் சுமக்க வேண்டும் என்று சொல்கிற சிலுவை எப்படிப்பட்டது யோசித்து பாருங்கள். I only know that it's different than mine. என்னுடைய சிலுவையை விட சிலுவை காட்டிலும் உங்கள் சிலுவை வித்தியாசமாக இருக்கலாம். But no matter what it is, எப்படியாக இருந்தாலும் சரி, our Lord is worth serving. நாம் தேவனை சேவிக்கிறோம். He is a good God. நம்முடைய தேவன் நல்ல தேவன், A loving God. அன்புள்ள தேவன். He is the way, the truth, and the life. அவரை வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். He that will find his life must first lose it. அங்கே அவர் நம்முடைய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தன் ஜீவனை இழந்து போனார். He that is willing to lose his life for Christ will find it. நாமும் கூட நம்முடைய ஜீவனை இழந்து போனால் அந்த ஜீவனை திரும்ப பெற்றுக் கொள்வோம். There's much in my life that I will never have. நான் என்னுடைய வாழ்க்கையில அப்படியாக என்னை அடையாத ஒரு பெரிய அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். That I've chosen not to have. நான் அதை தெரிந்து கொண்டேன். So that I might serve Christ. நான் கிறிஸ்துவை பின்பற்றும்படியாக நான் அதை தெரிந்து கொண்டேன். I want to show you a couple reasons today why I love my cross. என்னுடைய சிலுவையை நான் ஏன் இழந்தேன் என்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். In Galatians chapter number 2. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் Verse number 19. 19 கலாத்தியர். Yes. Galatians chapter 2 and verse number 19 speaks of a life lived for God. அங்கே கலாத்தியர் 2:19 என்ன சொல்கிறது? நாம் வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை. And in chapter number 20 it says, I am crucified with Christ. 20ஆம் வசனத்திலே கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று அவர் சொல்கிறார். I want you to notice first of all that I love my cross. முதலாவதாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் அந்த சிலுவையை நாம் நேசிக்க வேண்டும். Because it is a life that is extreme. ஏனென்றால் அந்த நம்முடைய வாழ்க்கையை கொடுப்பது அந்த சிலுவை தான். In this life we often look for things that are better. இந்த உலகத்தை வாழ்க்கையை காட்டிலும் மேலான ஒரு வாழ்வை சிலுவை நமக்கு கொடுக்கிறது. This is what bearing the cross of Christ is. இதுதான் சிலுவை கிறிஸ்துவுக்காக சிலுவை சுமப்பது. It is extreme. அது மேலான ஒரு காரியம். It is exciting. அது மிகவும் அருமையான ஒரு காரியம். This extreme life, imagine saying that I am willing to die. நான் கிறிஸ்துவுக்காக மரிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிற காரியம் ஒரு மேலான அற்புதமான ஒரு காரியம். What could be more extreme than dying? மரிப்பதை காட்டிலும் மேலான காரியம் ஒன்றுமில்லை. Galatians chapter 6 and verse number 14. அங்கே கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறரிடத்திலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும்
So here I noticed that people enjoy watching cricket. இங்க நம்ம என்ன இப்ப இந்த காலத்துல என்ன பார்க்கிறோம், மக்கள் கிரிக்கெட் ஆடுவதை பார்க்கிறார்கள். In the U.S. we don't play cricket. அமெரிக்காவில் கிரிக்கெட் நாங்கள் விளையாடுறதில்லை. One day Dr. P carried me to meet some people in the village. கிராமத்தில் ஒரு முறை நாங்கள் தங்கவேல் பற்றி கூட்டிட்டு போனோம். He said, I want you to meet Tony. டோனியை சந்திக்க நான் பாருங்க மக்களுக்கு சொன்னேன். Everybody started clapping and chanting my name. என் பேரை சொல்லி சொல்லி டோனி டோனி பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். They thought I was a famous cricket player. நான் ஒரு கிரிக்கெட் நல்லா ஆடக்கூடிய கிரிக்கெட்ல டோனி இருக்காங்கல்ல, அவன் நினைச்சிட்டாங்க. When someone is a famous athlete, அது பெரிய விளையாட்டு வீரர் என்று நினைத்து விட்டார்கள் இவர். people think their life is extreme. அது பற்றி ரொம்ப அவங்க ரொம்ப பெருசா நினைச்சிட்டாங்க. என்ன If you could choose to have a life that was extreme, அங்கே நம் உலகத்தில் காணக்கூடிய பெரிதான காரியத்தை நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் what would you choose to do? நீங்கள் எதை தெரிந்து கொள்வீர்கள்? There's nothing more extreme in this life இந்த உலகத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மேலான ஒரு காரியம் எது? than taking the cross of Jesus. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நாம் ஏற்றுக்கொள்வதுதான். People clap for people who are popular. அங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய அங்கே பேர் பெற்றவர்களை குறித்து உலகம் கை தட்டுகிறது. People who are athletic. அங்கே விளையாட்டு வீரர்களை குறித்து மக்கள் விரும்புகிறார்கள், கை தட்டுகிறார்கள். They think their life is awesome and extreme. அவர்கள் வாழ்க்கை ரொம்ப மேலான ஒரு வாழ்க்கை என்று நினைக்கிறார்கள். But nothing is better than taking the cross in relationship with Jesus Christ. ஆனால் இயேசுவின் சிலுவையை ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுவதை காட்டிலும் மேலான காரியம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. I had a man call me one day. ஒரு மனிதன் என்னை கூப்பிட்டார் ஒரு முறை. He was very, very wealthy. அவர் ரொம்ப பெரிய பணக்காரர். He said, I need to talk to you. It's an emergency. ஒரு அவசரமான காரியத்தை குறித்து உங்களுக்கு பேச வேண்டும் என்று சொன்னார். So I met him behind a business in the dark. அவருடைய வியாபாரத்திலே ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையை குறித்து அவர் பகிர்ந்து கொண்டார். Everyone thought he was a great man. அது எல்லாரும் மக்கள் என்ன நினைச்சாங்க, அவரை ரொம்ப பெரிய மனிதன் பணக்காரன் நினைச்சாங்க. But this man wanted to take his own life. ஆனால் அவர் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள தற்கொலை பண்ணிக்கொள்ள நினைத்தார். Because he realized his life was not extreme. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை ஒரு மேலான ஒரு வாழ்க்கை என்பதை உணராது இருந்தார். He realized his life did not have purpose. அந்த வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை அவர் உணராது இருந்தார். That all the things in the world உலகத்திற்கு எல்லா காரியங்களும் could not make his life have purpose. நம்ம வாழ்க்கை அங்கே பூர்த்தி செய்ய முடியாது. Only after he took up his cross இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நாம் சுமக்கும் போது மட்டுமே and followed Jesus did he have purpose. இயேசு கிறிஸ்துவை எனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கார் என்று நினைத்து நாம் இயேசுவை பின்பற்றும் போது மட்டும்தான் I love my cross நாம் இயேசுவை நேசிக்க முடியும். because it's extreme. ஏனென்றால் சிலுவையை சுமப்பது ஒரு மேலான ஒரு காரியம். Number 2. இரண்டாவது ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I love my cross because it's exciting. அது சிலுவையை நான் நேசிக்கிறேன் ஏனென்றால் அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறது. Verse 20 says, I am crucified with Christ, nevertheless I live. அங்கே Nevertheless I live. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்றார். So in this life, the Bible says that we are dead if we don't know Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை என்றால் நாம் செத்தவர்கள் என்று பைபிள் சொல்கிறது. It is not until after you come to the cross of Jesus. நாம் இயேசுவின் சிலுவை அண்டையிலே வர வேண்டும். Only when you find Jesus at the cross will you ever experience real life. நீ இயேசு கிறிஸ்துவின் வந்து சிலுவையில் வந்து இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டால் மட்டுமே நீ உண்மையான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். Our scripture said,
What does it profit if a man gains the whole world? வேதம் இயேசு என்ன சொன்னார்? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவன் என்ன லாபம் என்று கேட்கிறார். And lose his own soul. தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்ன பிரயோஜனம்? What would you give in exchange for your soul? உன்னுடைய ஆத்மாவுக்கு ஈடாக நீ வேற எதை கொடுக்க முடியும்? John chapter 10 and verse number 10. யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். Jesus says, I've come that you might have life. இயேசு என்ன சொன்னார்? உங்களுக்கு ஜீவன் கொடுக்க முடியாது நான் வந்தேன் என்று சொன்னார். That you might have it more abundantly. நீ பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று இயேசு சொன்னார். This life at the cross இதுதான் இயேசுவின் சிலுவை. is an abundant life. அது பரிபூர்ண வாழ்க்கை. It doesn't mean that you will necessarily have money. அதனால நீ நிறைய பணம் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. Or friends. அது நிறைய நண்பர்கள் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. Or popularity. பேர் புகழோடு வாழ வேண்டும் என்று அவசியம் இல்லை. It does, however, mean that you will have Christ's will for your life. அங்கே உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் சித்தத்தை அறிந்து நாம் வாழ வேண்டும். And this is exciting. இதுதான் மேலான ஒரு காரியம். He gives us, when we come to know Him, இயேசுவை நாம் அறிந்து கொள்ளும் போது eternal life. நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. He has a plan for our life. நம்முடைய வாழ்க்கை குறித்து இயேசு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். He wants to use us for His purpose. அதை இயேசுவின் நோக்கத்துக்காக பயன்படுத்த விரும்புகிறார். Many of you have experienced things that were good. அநேக காரியங்கள், அநேக மக்கள் அநேக நல்ல காரியங்களை நினைக்கிறார்கள். But none so good as a walk with Christ. ஆனால் இயேசுவோடு கூட அவர்கள் வாழவில்லை என்றால் ஒன்றும் பிரயோஜனமில்லை. Who knows what Christ wants to do with your life? உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமுள்ளவராக இருக்கிறார். There may be a neighbor or a friend உங்களுடைய நண்பர் அல்லது உங்களுடைய சொந்தக்காரர் யாராவது இருக்கலாம். whose very eternity உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாமல் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். depends on your walk and your cross with Jesus. நீ கிறிஸ்துவோடு கூட எந்த அளவுக்கு வாழ்கிறாயோ அதை வைத்துத்தான் உன் நண்பனோ ஏற்றுக்கொள்வார்கள். So I love my cross because it's extreme. ஆக நான் சிலுவையை நான் நேசிக்கிறேன் என்றால் அது மேலான ஒரு காரியம். Because it's exciting. அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. And it's also elevating. என்னை உயர்த்துகிறது. In verse number 20 it goes on to say this. அங்கே கலாத்தியர் 2:20 என்ன சொல்லியிருக்கிறது? Yes. Yet not I, but Christ liveth in me. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்று சொல்கிறார். When you come to Jesus Christ in salvation, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ரட்சிக்கப்படும் போது the very presence of God lives in you. இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார். When Jesus was resurrected from the dead, இயேசு கிறிஸ்து அங்கே மரணத்தை விட்டு ஜெயித்து உயிரோடு எழுந்தபோது before he ascended up into heaven, பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக he told his disciples, I will not leave you by yourself. நான் உங்களை திக்கற்றவனாக விடேன் என்று இயேசு சொன்னார். I'll send you a comforter. நான் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார். I will come to you. நான் உங்களுக்கு வருவேன் என்று சொன்னார். So they waited in Jerusalem for 40 days. அங்கே 40 நாள் காத்துக் கொண்டிருந்தார்கள். Till the Holy Spirit came to them. பரிசுத்த ஆவியானவர்கள் வரும்படியாக காத்திருந்தார்கள். And today, if you know Jesus இன்றைக்கு நீங்கள் இயேசுவை அறிந்திருந்தால், as your personal Lord and Savior, உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் அறிந்திருந்தால், the very Spirit of God lives within you. இயேசுவின் ஆவி உங்களுக்குள் அப்பொழுது நிலைத்திருக்கும். This is an elevating life. இதுதான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். You should never look in the mirror நீங்கள் அந்த கண்ணாடியை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. and see just another person, நீங்கள் இன்னொரு மனிதனை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. just a normal person. நீ சாதாரண ஒரு மனிதனாக. But the Bible says you are the temple of the living God who dwells in you.
நீங்கள் தேவனுடைய ஜீவனுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயம் என்று வேதம் கூறுகிறது. We did not come here today because God is here. அங்கே தேவன் இங்கதான் இருக்கிறான்னு சொல்லி நான் அங்கிருந்து வரல. We came here today because Christ lives in us. கிறிஸ்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால இங்க வந்திருக்கிறோம். And then when 2 or 3 are gathered together, He dwells with us. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். This cross is an elevating life. இந்த சிலுவையானது நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துகிறது. It elevates our purpose in life. நம்முடைய வாழ்க்கையை அங்கே உயர்த்தி மேலாக்குகிறது. When I first got married, நான் கல்யாணம் புதுசுல I told my wife, we will make some money and we'll make a life. என் மனைவி நான் என்ன சொன்னேன், நான் இப்ப நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நல்லா வாழலாம் என்று சொன்னேன். We'll have some children, we'll have a family. நிறைய பிள்ளைகளை பெற்று நன்றாக குடும்பமாக வாழ்வோம் என்று சொன்னேன். This will be our purpose. அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. But Christ has given us another purpose. ஆனால் இயேசு எங்களுக்கு வேறொரு நோக்கத்தை எங்களுக்கு கொடுத்தார். Now our purpose for our children is to teach them about Christ. ஆக இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே எங்கள் பிள்ளைகள் எல்லாம் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு போதிக்கிறார்கள். Our purpose for our life is to follow Christ. எங்களுடைய நோக்கமெல்லாம் இப்பொழுது எப்படியாக மாறிவிட்டது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதும் அவரை பற்றி அறிவிப்பதுமாக மாறிவிட்டது. Our purpose for our thoughts is to think of Christ. நாங்கள் எங்களுடைய நோக்கமெல்லாம் இயேசு கிறிஸ்து நினைவாகவே இருக்க முடியாத மாறிவிட்டது. We found our life by losing it. எங்கள் வாழ்க்கை இயேசுவுக்காக இழந்து போக முடியாத கர்த்தர் நாங்கள் எங்களுக்கு உதவி செய்தார். This is an elevating life. இதுதான் அங்கே மேலான ஒரு வாழ்க்கை. Taking up your cross உங்கள் சிலுவையை நீங்கள் சுமந்து கொண்டு elevates your life. கிறிஸ்துவுக்காக உங்கள் மேலான அனுபவம் அடைவீர்கள். Lastly, கடைசியாக ஒரு காட்சி சொல்லி முடிக்கிறேன். it's an eye-opening cross. நான் Opens our eyes. அங்கே நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். The end of verse number 20 says this. 20வது கலாத்தியர் 2:20 கடைசி பகுதி என்ன சொல்கிறது? The life that I now live in the flesh, நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறோம். I live by faith இயேசுவை விசுவாசத்தாலே பிழைத்திருக்கிறேன். of the Son of God. அங்கே என்னுடைய அன்பு கொண்டு தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசம். Who loved me and gave Himself for me. எனக்காக தன் ஜீவனை கொடுத்த இயேசுவை பற்றிய விசுவாசம் அது. So this life I live by faith. நான் விசுவாசத்தினாலே ஜீவிக்கிறேன். I take the things that God tells me to do. தேவன் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செய்ய நான் விரும்புகிறேன். I don't always see how they're going to work. எப்படி நான் வேலை செய்ய போகிறேன், என்ன எதையும் எதிர்ப்பு செய்ய போறேன் எனக்கு தெரியவில்லை. I don't always understand why He wants me to do it. இந்த காரியங்கள் எல்லாம் ஏன் செய்ய சொல்கிறார் என்று அநேக வேலைகளை நான் புரிந்து கொள்ள முடியாது. I read His Word and He tells me how to live my life. வேதத்தை நான் வாசிக்கும் போது தியானிக்கும் போது நான் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. And sometimes I think, why? சில ஏன் இப்படி சொல்கிறது என்று நான் நினைப்பேன். But I trust Him. ஆனால் நான் இயேசுவை நம்புகிறேன். I take up my cross by believing and trusting Him. இயேசுவை நம்பி அவரை பின்பற்றும்படியாக இயேசுவின் சிலுவையை நான் சுமக்கிறேன். And He proves Himself to me அங்கே எனக்காக இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். by rewarding that faith with His presence. அவருடைய பிரசன்னத்தை நமக்கு கொடுக்கும்படியாக அதை செய்தார். By rewarding that faith with His power. அவருடைய வல்லமை எனக்கு தரும்படியாக அதை செய்திருக்கிறார். The life that I now live இன்றைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கையானது in the flesh, அது மாம்சத்தில் தான் வாழ்கிறேன். I live by the faith of the Son of God. அங்கே தேவனுடைய குமாரனான விசுவாசத்திலே நான் வாழ்கிறேன். What do I see? அப்பொழுது நான் என்னத்தை பார்க்கிறேன்? The end of that verse it அந்த says கடைசி வசனம் என்ன சொல்கிறது? that He loves me and He gave Himself for me. என்னை அவர் நேசித்தபடியினாலே அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். Every time I act in faith, நான் விசுவாசத்தினாலே ஒவ்வொரு முறையும் நான் கேட்கும் போதெல்லாம், every time I take up my cross, ஒவ்வொரு முறையும் நான் சிலுவையை ஏற்றுக்கொள்கிறேன். every time I do what He told me to do,
நான் தேவன் சொல்லுகிற காரியத்தை மட்டுமே நான் செய்கிறேன். Even when I don't want to do it. சில நேரங்களிலே சில காரியங்களை நான் செய்ய விரும்பவில்லை என்றாலும் What I find out is that God loves me. ஆனால் தேவனை நேசிக்கிறார் என்பதனால் அதை செய்கிறேன். When my son was very little, என்னுடைய மகன் சின்ன பையனாக இருந்த போது he was my firstborn. அவன் முதல் பையன். அதனால் I loved him very much. அவனை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன். There came a time when we had to carry him to the doctor அவன் டாக்டராக போக முடியாத சொன்னான். so he could get his first shots. முதல் இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருந்தது. My wife was holding my son. என்னுடைய மகனை மனைவி ஏந்தி கொண்டிருந்தாள். The doctor came in with the needle. டாக்டர் ஊசி எடுத்து வந்தார். My son had never seen a needle. அந்த என்னுடைய மகன் அந்த ஊசியை பார்த்ததே இல்லை. The doctor stuck my son with the needle in the arm. அந்த டாக்டர் அந்த ஊசியை வச்சு மகனை குத்த வந்தபோது My son looked at me. என்னுடைய மகன் என்னை பார்த்து He looked at me like, how could you let him do this to me? நீ இதை எப்படி செய்வதற்கு நீ எப்படி என்னை அனுமதித்தாய் என்று கேட்பது போல் இருக்கிறது. Why are you being so cruel to me? இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காரியத்தை செய்ய நீ ஏன் அனுமதித்தாய் என்பது போல இருக்கிறது. It affected me so much that I left my wife by herself. என்னுடைய வாழ்க்கை எனக்கு ரொம்ப கஷ்டத்தை வேதனை உண்டாக்கினதே என்று சொன்னார். I probably should have done that. அதை நாம் செய்திருக்க கூடாது. But it was for the good of my son. ஆனால் என்னுடைய மகனுடைய நன்மைக்காக அதை செய்ய வேண்டிய அவசியமாயிருந்தது. It was something he needed. அது அவருக்கு தேவைப்பட்டது. It was for his good. அவருடைய நன்மைக்காக காரணம். Today there is something that God is asking you to do. இந்த நேரத்தில் கூட தேவன் உங்களை சில காரியங்கள் செய்ய முடியாது சொல்லுகிறார். It may be the cross of sharing your faith. அது உங்கள் விசுவாசத்தின் சிலுவை சுமக்க வேண்டியதாக இருக்கலாம். It may be the cross of moral obedience. நீங்கள் ஒருவேளை கீழ்ப்படியும்படியான ஒரு சிலுவையாக இருக்கலாம். There may be sin in your life that you need to confess before Him. உங்களுடைய பாவங்களை ஆண்டவருக்கு அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டிய ஒரு சிலுவையாக இருக்கலாம். Whatever that cross is, அந்த சிலுவை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, it is not because God doesn't love you. தேவன் உங்களை நேசிக்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல. When you take up that cross, அந்த சிலுவை நீங்கள் சுமக்கும் போது you're going to find that it's because God loves you. தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். These crosses are not just for decoration. இந்த சிலுவை சும்மா ஆபரணமாக அணிந்து கொள்வதல்ல. They're for you and I to pick up, நீ நான் சுமக்க வேண்டிய நல்ல காரியம். to bear, நாம் சிலுவையை சுமந்து கொள்வோம். and to please our Lord, இயேசுவை நாம் திருப்திப்படுத்துவோம். because He loves us. ஏனென்றால் இயேசு நம்மை நேசிக்கிறார். Amen. ஆமென். ஆமென். Thank you, Pastor. Praise God.